11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஹரிஷ் கல்யாண் மற்றும் MS பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். ஐபிசி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு டூர் பார்க்க போறோம். பொதுவா ஹோம் டூர், கிச்சன் டூர், பாத்ரூம் டூர் கூட பார்த்துருப்போம். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா புதுவிதமா பஸ் ஸ்டாண்ட் டூர் பார்க்க போறோம். நீங்களா யாருடா? How do I tell you? அதாவது கிளம்பாக்கத்துல கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் ஓபன் பண்ணிருக்காங்க. அது உள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க போலாம். நீங்க உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா இங்க ஒரு போர்டு இருக்கும். அதாவது இங்க உள்ள என்ன இருக்கு அப்படின்றத வச்சிருக்காங்க. டெர்மினல் பில்டிங், பார்க், ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி எல்லாமே, டிக்கெட் ஆஃபீஸ், பிளாட்ஃபார்ம், வெஹிக்கிள் பார்க்கிங் எல்லாமே இருக்கு. இதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக எல்லாருக்கும் ஒரு பின் குறிப்பு, யாராவது பஸ் ஸ்டாண்ட் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பைக்லேயோ ஆட்டோலையோ கார்லேயோ வந்து உள்ளே இறங்கிடுங்க. இங்கேருந்து இவ்வளோ தூரம் நடக்கணும், பயங்கரமாக கால் வலிக்கும். ஆக்சுவலாக இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம், ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் தாண்டி உள்ளே வந்துட்டோம். இதுதான் பஸ் ஸ்டாண்ட். ஆக்சுவலாக இதுதான் பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸு. உண்மையாகவே வந்து பார்க்க வந்து ஏர்போர்ட் செட்டப் மாதிரி தான் இருக்குது. எல்லாரும் சொன்னாங்க, பட் நேரில் வந்து பார்த்தா தான் தெரியுது. ரொம்பவே நல்லா இருக்குது. உள்ளே போய் என்னென்ன இருக்குது, கடைகள் என்னென்ன இருக்குது, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றத உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆக்சுவலாக வந்தோன்னா இங்கே வந்து 2 வழி இருக்குது. இதில் வந்து இந்த வழியில் தான் நம்ம போகணும் போல், அந்த வழியில் வெஹிக்கல்ஸ்லாம் போகும் போல். நானே தெரியாமல் அந்த வழியில் தான் போனேன். வெஹிக்கல்ஸ் போகிற வழி, அப்படி போனீங்கன்னா அப்படியே ஏற்றிட்டு போயிடுவாங்க. அதனால் பார்த்து எல்லாம் இந்த வழியிலே போகலாம். வாங்க போகலாம். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் சொல்லணும், நம்ம அங்கேருந்து அவ்வளோ தூரம் நடந்து வந்தோம் இல்லையா, அது வந்து தெரியாமல் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வண்டி வருது, அங்கே வரைக்கும் வருவாங்க. நீங்கள் அங்கேருந்து நடந்தே கூட வர வேணாம், இந்த வண்டியில் ஏறி ஈஸியாக வந்துடலாம். வாங்க வாங்க உள்ளே போகலாம். போய் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக நல்லா இருக்குல்ல, குளுன்னு இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடம் உண்மையாகவே சீரியஸ்லி அந்த பக்கம் அவ்வளோ வெயில் அடிக்குது, ஆனால் இந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி குளுன்னு ஜாலியாக இருக்குது. வாங்க வாங்க உள்ளே போகலாம். போய் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. ஆக்சுவலாக இங்கே உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குத்து விளக்கு ஒன்று வச்சுருக்காங்க முன்னாடியே. அழகாக இருக்குது ரொம்பவே. இங்கேருந்து பார்க்க உங்களுக்கு வந்து சின்னதாக தான் தெரியும். கிட்ட போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 என்ட்ரி இருக்குது. ஒன்று நுழைவாயில் 1, இன்னொன்று நுழைவாயில் 2. நான் இப்போ வந்து நுழைவாயில் 1 வழியாக உள்ளே போகிறேன். அது வழியாக நீங்கள் உள்ளே போனாலும் ஒரே இடத்துக்கு தான் போவோம். வாங்க போகலாம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிறல்ல நீ? உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக தான் இருக்குது. ஐ மீன் ரொம்ப பெருசாக இருக்குது. உள்ளே நிறைய கடைகள்லாம் வந்து இருக்குது. இன்னும் திறக்கலை, இனிமேல் தான் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்த உடனே வந்து கலைஞர் சிலை வச்சுருக்காங்க. அது வந்து எழுதுகிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடமே ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. எப்போவுமே வந்து சுத்தம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க சுத்தம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பொதுமக்களாக வர எல்லாருக்குமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா, இந்த மாதிரி இடத்துல ரொம்பவே அழகாக நம்ம வச்சுக்கணும் இல்லையா. நம்ம வீட்டை எப்படி நம்ம அழகாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி இந்த இடத்தையும் ரொம்பவே க்ளீனாக வச்சுக்கோங்க. வந்து கண்ட இடத்துல குப்பை போடுறது, எச்சி துப்புறது, இதெல்லாம் முடிஞ்ச அளவு தவிர்த்துடுங்க. என் தலைவர் சிங்க வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் உதவி மையம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது என்ன பர்பஸ்க்காக இங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். என்ன பர்பஸ்க்காக? இது பஸ் ஸ்டாண்ட் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு வந்து எந்தெந்த இது எங்கெங்கே இருக்குது, சப்போஸ் இப்போ டாய்லெட் சரி, எந்தெந்த பிளாட்ஃபார்மில் எந்தெந்த பஸ்ஸு வரும், ரெஸ்டாரண்ட்டு, அதுமாரி என்னென்ன இதுக்கு எங்கெங்கே இருக்குதுன்னு அவங்களுக்கு அவ்வளோவா தெரிய வாய்ப்பு இல்லை. சரி, ஒரு 1 மந்த் 2 மந்த் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அதாவது பழக்கப்படுத்திக்க எங்கே இருக்குது தெரிஞ்சது வரையும் அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கணும், மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக இந்தமாரி வச்சு அவங்கள கைட் பண்ணுறதுக்கோசம் நாங்கள் இது எங்கள் சிஎம்டி சார்பாக எங்கள் அமைச்சர் சாரும், MS சார், இ சார், SC சார்லாம் சேர்ந்து இதுமாரி இருக்க சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வைக்கிறோம். இது ஃப்யூச்சரில் அவங்க பீப்புள் வந்து அவங்களே போயிடுவாங்கன்னா அதை அவங்க கேட்குறத வச்சு பர்மனெண்ட் பண்ணுறதோ இல்லை
க்ளோஸ் பண்ணுறதா சார், அதாவது சார், எஸ்சி சார் அவங்க சொல்கிறத வச்சு கண்டினியூ பண்ணுறாங்க. தேங்க்யூ. பொதுவாக நம்ம ஊருக்கு கிளம்புற அவசரத்தில் ஃபோன் சார்ஜ் பண்ணாமல் விட்டுருப்போம், ஷட் டவுன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் இங்கே வந்து இனிமேல் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இங்கே சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சார்ஜரும் எடுத்துகிட்டு வரலாம், அதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. அவங்களே பின் வச்சுருக்காங்க. A டைப், C டைப் இந்த மாதிரி பின்னும் இருக்குது. ஆப்பிள் ஃபோனுக்கு பின்னும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்னென்னா மாற்றுத்திறனாளிகள் கூட அவங்க வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் சார்ஜ் கொண்டு வரீங்க அப்படின்னாலும் இங்கே ப்ளக் பாயிண்ட் இருக்குது, அதில் போட்டு நீங்கள் சார்ஜும் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணி சார்ஜ் போட்டு போகலாம். அடுத்து வந்து டஸ்ட்பின் இருக்குது. டஸ்ட்பினில் என்ன இருக்குது, எல்லா இடத்துலையும் வைக்கிறதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக எல்லா இடத்துலையும் 1, 2 வச்சுருப்பாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி பில்லர் கிட்ட எல்லா இடத்துலையுமே டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு தனித்தனியாக வச்சுருக்காங்க. நீங்கள் கொண்டு வர பொருளோ இல்லை நீங்கள் சாப்பிட்ற பொருளையோ கண்ட இடத்துல போடாமல் இந்த மாதிரி டஸ்ட்பினில் தயவு செஞ்சு போடுங்க. வந்து இப்போ சார்ஜிங் பாயிண்ட் பார்த்தோம். கிட்ட அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபார்மசி இருக்குது. நமக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி ஏதாவது வேணும்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே போக தேவையில்லை, உள்ளேயே ஃபார்மசி வச்சுருக்காங்க. இங்கே உள்ளே என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் தராங்க அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் டாக்டர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். இங்கே உள்ளே என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம டாக்டர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்க இந்த கிளினிக் செட்டப்பில் வந்து ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் அட்வைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அது போக வந்து எமர்ஜென்சி கேர் ஏதாச்சும் வேணும், பேஷண்ட் யாராவது கொஞ்சம் கிடினஸில் ஃபெயிண்ட் ஆகிட்டாங்க அந்த மாதிரி இருக்குன்னா ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் இங்கே பார்த்துட்டு ரெஃபர் பண்ணி மெயின் சென்டருக்கு மாற்றிடுவோம். இது போக வந்து ஹெட்டேக், வாமிட்டிங், இந்த மாதிரி ட்ராவல் அப்போ வாமிட்டிங் இதோட வராங்க, வயிற்று வலியோட வராங்க, அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். பேசிக் அது இல்லாமல் ப்ளஸ் இன்ஜெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பெயின் இதுக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் மேனேஜ்மெண்ட், அது இல்லாமல் வந்து ட்ராமா கேசஸ் ஏதாவது வருது, இல்லை விழுந்துட்டாங்க, பெயிண்ட்டு அந்த மாதிரி இதாக ஆகிட்டாங்க, எஸ்கலேட்டரில் ஃபால் ஆன கேஸ்லாம் நிறையா வந்துச்சு இப்போ ரீசெண்டாக ஆரம்பிச்சனால. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஊன்ஸ், அப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறது, இது எல்லாமே இங்கே கவர் பண்ணுறோம். இது போக வேறு எதாவது மேஜராக இருக்குது, பேஷண்ட்டுக்கு வந்து ஃபர்தர் கேர் தேவைப்படுது அப்படின்னா ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ நாங்களே இங்கேருந்து காவேரிக்கு அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடுவோம். டேப்லெட்ஸ் கன்சல்டேஷன் ஃபுல்லாக ஃப்ரீ மேம். இப்போதைக்கு டேப்லெட்ஸ் வந்து பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா டேப்லெட்ஸும் இங்கே கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போது வர பேஷண்ட்ஸை பொறுத்து வந்து டேப்லெட்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் டேப்லெட்ஸ் மட்டும் தான் எடுத்துருக்கோம். பட் இப்போதைக்கு வந்து பேஷண்ட்ஸோட கம்ப்ளைண்ட்ஸை பொறுத்து அதுக்கேற்ற எக்ஸ்ட்ரா டேப்லெட்ஸும் ஆட் பண்ண மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ எனி டைம் 24 ஹவர்ஸ் இருப்பாங்க. டாக்டர்ஸ் ப்ளஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ எதுனாலும் நம்பி வரலாம். காவேரி ஃபார்மசி இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஆவின் பாலகம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து மில்க் சம்மந்தமான பொருட்கள், உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உள்ளே என்ன மாதிரி பொருட்கள்லாம் இருக்குது, எவ்வளோ நேரம் கடை வந்து ஓப்பனிங்கில் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே அந்த அண்ணா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இங்கே என்ன மாதிரி பொருள் இருக்குது, கடை எப்போல்லாம் அவைலபிளாக இருக்கும்? 24/7 தான் நம்ம கடை ஷாப் ஃபுல்லாக. நமக்கு ஐஸ்கிரீம் ஐட்டம் மெயினாக போகுது, இங்கே ஹாட் மில்க் போகுது, நல்லா போகுது. ஆவின் ஐட்டம் தான் நான் ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணி ஆகணும். நல்லா போயிட்டுருக்கு. சேல்ஸ்லாம் ஓகே. இப்போ தான் நியூ ஓப்பன் பண்ணியிருக்காங்களே, லாஸ்ட் 3 days நல்லா தான் போயிட்டுருக்கு. ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. என்னென்னா இப்போ எங்கள் 2 ஷாப் தான் இருக்குது. ஆவின் நான் என் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன், பேக் சைடில் ஒன்று இருக்குது. இன்னும் வேறு ஃபுட் ஐட்டம்லாம் இன்னும் வரலை போல். அதனால் கொஞ்சம் பப்ளிக்கு கொஞ்சம் வேறு ஐட்டம்லாம் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ என்ன கொஞ்ச நாள் எல்லா பொருளும் எடுத்து வந்துருவீங்க? எல்லாமே ஸ்டாக் நான் இப்போ ஆவின் ஃபுல்லாக பண்ணி ஆகணும் ஃபுல்லாக. ஒன்லி நான் எனக்கு மூவிங்கே ஆவின் ஐட்டம் கொஞ்சம் நல்லா பப்ளிக் நல்லா போயிட்டுருக்கு. கீ ஐட்டம் புது, ஹாட் மில்க் நல்லா போகுது, பாதாம் மில்க் நல்லா போயிட்டுருக்கு. அப்புறம் ஐஸ்கிரீம் நல்லா போயிட்டுருக்கு. ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம் வருதுல்ல, பொங்கல் அதுவும் நியூ இயருக்கு நல்லா போச்சு, நல்லா சேல் ஆச்சு. தேங்க்யூ. ஆக்சுவலாக இங்கே வந்து டிக்கெட் கவுண்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம எல்லாருமே ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிவிடுவோம். டிக்கெட் புக் பண்ண தெரியாதவங்க இல்லை வந்து முடியாதவங்களாம் வந்து இங்கே வந்து டேரெக்டாக ரிசர்வ் பண்ணிக்கலாம் டிக்கெட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு வந்து எல்லா விளக்கமும் கொடுத்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஈஸியாக பண்ணி தராங்க. நீங்கள் சம்டைம்ஸ் நீங்கள் வெளியூர் போகணும், 1 month கழித்து போகிறீங்க
பட் இப்போ எதிர்த்து இங்கே வரீங்க அப்படின்னா இப்பயும் நீங்கள் புக் பண்ணிட்டு போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கலேட்டர் கூட இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டெப்ஸில் ஏறி கஷ்டப்பட்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் போகிறதுக்கும் கீழே இறங்கி வர்றதுக்குமே எக்ஸ்கலேட்டர் வச்சுருக்காங்க. இது வந்து வயசானவங்களாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வயசானவங்க படியேற ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ இது வந்து ஈஸியாக அவங்க போயிட்டு வர்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. ஏர்போர்ட்டுக்கு வந்த ஒரு ஃபீல் இருக்குது. சார்ஜர் பாயிண்ட் இருக்குது. டாய்லெட்லாம் ரொம்ப க்ளீனாக நல்லா இருக்குது. எஸ்கலேட்டர் இருக்குது. நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கடை நல்லா இருக்குது. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் அங்கேருந்து நம்ம பஸ்ஸு போகிறதுக்கு அவங்களே வண்டி வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியிலையும் கொண்டாந்து விடுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு வேற எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோங்களா? இல்லை, இது வரைக்கும் நான் பார்க்கல. இது இன்னைக்கு பார்க்கறதுக்காக தான் வந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் போல். நல்லா இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் குட். சூப்பர். சூப்பர். அதே போல் க்ளீனாகவும் இருக்குது. நிறைய வேலை செய்கிறவங்க க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இனிமேல் வந்து ட்ரெயினை விட்டுட்டு எல்லாம் பஸ்ஸை தேடி வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வெளியே உங்களுக்கு ஃபஸ்ட்டே காட்டியிருப்பேன். அந்த வண்டி தான் இந்த வண்டி. வெளியே இருந்து பஸ் ஸ்டாண்ட் உள்ள வரது ரொம்பவே தூரம். அதனால வந்து நம்ம நடந்து வந்தால் கண்டிப்பாக நம்மளால் கால் வலிச்சு வர முடியாது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேயே வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு காஸ்ட்டே கிடையாது. நீங்கள் உள்ளே வந்து எங்களை வெளியே இறக்கி விடுங்க அப்படின்னு சொன்னாலே உங்களை ஏற்றி இங்கே வந்து இறக்கி விட்டுறாங்க. அதே மாதிரி வெளியே இருந்து உள்ளே வரணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த வண்டியில் ஏறி ஜாலியாக அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்து வரலாம். சூப்பராக இருக்குது உண்மையாகவே இந்த ரைடு. இது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கு. ஆனா நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு 2 பக்கம் பார்க் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. வேடிக்கை பார்த்துட்டு பேசிக்கிட்டே ஜாலியாக வரலாம். சூப்பராக இருக்கு. அப்படியே காட்டுங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, சின்ன பிள்ளைல நம்ம வண்டி ஓட்டி ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் வந்து வச்சுட்டு போகிறதுக்கு ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து முன்னாடி இருக்குது. நீங்கள் வந்து நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு வரீங்க, உங்களால் கேரி பண்ணிட்டு போக முடியாது அப்படின்னா முன்னாடியே வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து அதில் வச்சு எவ்வளோ லக்கேஜ்னாலும் அதில் வச்சு நீங்கள் கேரி பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். வந்து நம்ம வெளியே போகணும் இல்லையா, இப்போ வந்து வெளியே இருந்து திரும்ப நம்ம உள்ளே தான் போக போகிறோம். இன்னும் நிறைய கடைகள் இருக்குது. ஆனால் இன்னும் எதுவுமே ஓப்பன் பண்ணலை. கொஞ்ச நாள் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் நிறைய கடைகள் இருக்குது உள்ள. ரெஸ்டாரண்ட், ஸ்டேஷ்னரி, டாய்ஸ் கடை, எல்லா கடையுமே உள்ளே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்தாலே உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தண்ணி, முக்கியமாக தண்ணி வந்து நீங்கள் காசு கொடுத்து கடையில் வாங்கி குடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இங்கேயே மினரல் வாட்டர் வச்சுருக்காங்க. 2 இடத்துலையுமே மினரல் வாட்டர் இருக்குது. நிறைய இடத்துல வந்து வச்சுருக்காங்க. அங்கங்கே ஒரு பில்லர்கிட்ட வந்து அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஸ் ஸ்டாண்டு ரொம்பவே க்ளீனாக இருக்குது. ஒரு பிளாட்ஃபார்மாக பிரித்து அந்தந்த பிளாட்ஃபார்முக்குரிய பஸ்ஸெல்லாம் வந்து பஸ் இப்போ கம்மியாக தான் இருக்குது. இனி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பேசஞ்சர்ஸ்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லாருக்குமே வந்து சேர் போட்டிருக்காங்க வரிசையாக. உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அனௌன்ஸ்மெண்ட். உங்களுக்கு எங்கெங்கே எந்தெந்த பஸ் வரும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸ்பெஷலிஸ்ட்டு எங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒரு பிரச்சனையும் கிடையாது. பேசஞ்சர்னால் அங்கேருந்து இங்கே வரதான் கஷ்டம். இன்னும் எப்படி பொங்கல் கழிக்க வரைக்கும் எங்களுக்கு கஷ்டம் தான். பயணிகள் ஏறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸ்டேக்கெலாம் பிரச்சனை கிடையாது. நல்லா இருக்குது. ரூம்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. தண்ணி வசதி எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை உள்ளே இருக்குது. பாத்ரூம் மட்டும் கொஞ்சம் தள்ளி கட்டிட்டாங்க. ஒன்றா சேர்த்து கட்டிட்டுருக்கலாம் ஒரே இதில். இது நல்லா இருக்குது. மற்ற பஸ் ஸ்டாண்டுக்கு இது நல்லா தான் இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா தான் இருக்குது. எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. தண்ணி வசதியிலேருந்து பாத்ரூம் வசதி எதுவுமே நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் நீட்டாக சுத்தமாக தான் இருக்குது. அதெல்லாம் கிளியராக இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமாம், சாப்பாடுக்கு தான் சங்கடம். இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் வெளியே போகணும். சாப்பாடு இங்கே இருக்குது. சாப்பாடுலாம் 80 ரூபா 90 ரூபா. அதெல்லாம் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. ஒரு சாப்பாடு அந்த 2 கடை இருக்குது. 2 கடையுமே சாப்பாடு 80 ரூபாங்கல எங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? இருக்குதே அங்கேருந்து வரவே படிகாசு தான். எங்களுக்கு போகிறதுக்கு கூட ஒன்றும் கிடைக்காம போயிடும். அதுக்கு பிறகு நாங்கள் இதை சாப்பிட்டோம்னா பழசோட கம்பேர் பண்ணால் நல்லா தான் இருக்கும். பேசஞ்சர் ஏற்ற தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வேற ஒன்றும் பேசஞ்சர் வர அவங்களுக்கும் கொஞ்சம் வரதுக்கு தான் இருக்கும். ஏன்னா அங்கேருந்து வரல இன்னும் 2-3 மாதம் ஆனால் தான் எங்களுக்கு பிக்கப் ஆகும்.
டிராஃபிக் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு. ஏன்னா அங்கேருந்து வர்றதுக்கு எங்களுக்கு இங்கே வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆயிரும். இப்போ இங்கேருந்து எங்களுக்கு அது கம்மியாக தான் ஆகுது. ஆமாம், அங்கேருந்து வரல நாங்கள் கோயம்பேடுலேருந்து எடுத்து பெருங்குளத்தூர் வாங்காட்டுமே எங்களுக்கு சில நேரம் பார்த்தீங்கன்னா சீசன் டைம்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிரும் இந்த பெருங்குளத்தூர் வர்றதுக்கு. இப்போ இங்கேருந்து எங்களுக்கு அவ்வளோ டைம். ஆமாம், இப்போ எங்களுக்கு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் மிச்சம் ஆகுது. குறைஞ்சது 2 மணி நேரம், மினிமம் 2 மணி நேரம் எங்களுக்கு மிச்சம் தான். டிராஃபிக் இல்லாமல் இருக்குது. டிராஃபிக் இல்லாமல் ஒரு இதாக இருக்குது. ஒரி கிடையாது. அந்த டிராஃபிக் ஒரி வந்து பைக்காரனுக்கு பயந்து எல்லாத்துக்கும் பயந்து வண்டி இல்லை. ஏன்னா இங்கேருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுது. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. செங்கல்பட்டு வரைக்கும் பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு இதை தாண்டினாலே பெருங்குளத்தை தாண்டினாலே பிரச்சனையே இருக்காது. அதுக்கு முன்னாடி தான் எங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா உள்ளோடி பஸ் வருவோம், போகும்போது உள்ளோடி தான். அப்படிங்கும்போது ஒவ்வொரு சிக்னல் அடுத்தால எல்லாரும் பைக்காரன் வந்து எல்லாம் குறுக்க தான், எவனும் மதிக்க மாட்டான். அதனால் அங்கே டிராஃபிக் தான் ஆகும். இங்கே வந்து கொஞ்சம் பரவாயில்ல, எங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. இல்லை இது வந்து எங்களுக்கு ஒரு ரவுண்டிங் கரெக்டாக விட்டுருந்தாங்களா, அந்தந்த பஸ் அந்தந்த பிளாட்ஃபாரத்துக்கு பிரித்து விட்டாங்க. பிரச்சனையே கிடையாது. வண்டி விடுறதுக்கும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நல்லா தான் இருக்குது. பிரச்சனை இல்லாமல் பெருசாக தான் இருக்கனால கொஞ்சம் அகலம் இருக்குல்ல எங்களுக்கு. அந்த அகலம் இருக்கிறதுனால பஸ் திருப்ப வசதி. அடுத்தால உங்களுக்கு கேப் ஒரு பஸ் உள்ள விட்டாலும் ஒரு பஸ் பின்னாடி 2 பஸ் நிற்க அளவுக்கு கேப் விட்ருக்காங்க. அதனாலே பிரச்சனை கிடையாது எங்களுக்கு. நல்லா இருக்குது. இன்னொரு பஸ் பின்னாடி நிற்கும். இந்த பார்த்தீங்களா இந்த கேப் விட்ருக்காங்களா, இந்த கேப் விடலைன்னா தான் எங்களுக்கு சங்கடம். இப்போ கோயம்பேடுலாம் இது வந்து இதோட ஒடுக்கமாக இருக்கும். ஒரு பஸ் அங்கே விட்டால் பின்னாடி ஒரு பஸ் நீளத்தில் தான் போட முடியும். இது நெட்டுக்கு நிற்க முடியாது. இதில் 2 பஸ்ஸுக்கு நீளத்துக்கு விட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. நல்லா இருக்கு. இதான் ஒன்று, இப்போ அவர் சொன்ன மாதிரி குப்பைகள் ரொம்ப போடக்கூடாது. மக்களை வந்து அதை அந்த குப்பையை தூட்டி தூரமாக போடணும். நம்மளே அதை செய்ய வேணும். நம்ம செய்யலாம். கோயம்பேடு மாதிரி குப்பை தொடைய தான் வேணும். சொல்கிறது தப்பாக இருக்காது. அது சுத்தமாக இருக்கணும். வேறு ஒன்றும் இல்லை. சுத்தம் தான் சுகாதாரம் கரெக்டாக இருக்கும். சுத்தம். திருவண்ணாமலை பஸ் ஏறலான்னு வந்தேன். திருவண்ணாமலைக்கு போகணும் நான். திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டே நம்மளுக்கு தெரியல எங்களுக்கு. புதுசு இல்லையா, கேட்டு தான் அந்த போர்டை படித்து தான் நம்ம ஏறணும். போர்டை படிக்காத ஏற முடியாது. நான் திருவண்ணாமலை அதுக்கு முன்னே ஃப்ரீயாக கிடைக்கும் பஸ்ஸு பெருங்குளத்தூரில். இப்போ அங்கேருந்து நம்ம வரணும். நம்ம வரலாம், நம்ம நடந்து சரி சுற்றி பார்க்கலாம், நடந்து நம்ம வரலாம். ஏன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு வரோம்னு வச்சுக்க, முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வண்டி வந்து ஏறி உட்காந்துருக்கக்கூடாது. நடந்து வந்து எந்த வழி போகணும், எப்படி வரணும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். பஸ் ஸ்டாண்டு எப்படின்னு சுற்றி பார்த்தா நல்லாயிருக்கும். பஸ் ஸ்டாண்டு நல்லாயிருக்கு. இப்படி அவர் சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாண்டு வந்து இடைவெளி விட்டு நிற்கணும். பஸ்ஸு ஓடி வராங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், ஒரு இதாகும். அது நெரிசல் இல்லாத ஜனங்களை ஏற்றி போனால் ப்ராப்ளம். மக்களுக்கு தொந்தரவு இல்லாத எந்த பிரச்சனை கிடையாது. நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு திறக்கும் போதும் நான் போனேன். அப்போ அந்த வயசுலேயே நாங்கள் தான் வேலை செய்தோம். அப்பயும் அப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்டு திறக்கும் போதும் பரவாயில்ல. ஆனால் அப்போ கோயம்பேடு பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த கழிப்பிடம்லாம் கொஞ்சம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் திறக்கும் போதும் அங்கே இருந்தேன். அதே அப்போ வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு சுற்றுப்புறம் சரியில்லை. அதே போல் இல்லாத பஸ் ஸ்டாண்டை ஒழுக்க முறையில் வச்சுக்கிறாங்க. நல்லது தான் நம்ம. நம்ம தூய்மை தான் நல்லது. எதுவுமே அதான் பஸ் ஸ்டாண்டில் வந்து சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா மொபைலுக்கும் போடுற மாதிரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 24 ஹவரும் இங்கே சார்ஜ் போடலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கோயம்பேடில் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. இங்கே எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் வச்சுருக்காங்க. அதனால் சார்ஜிங்க்கு பிரச்சனை இருக்காது. ஓவராலாகவே வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது பஸ் ஸ்டாண்ட் வந்து? கோயம்பேடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் நல்லா இருக்குது. டாய்லெட்லேருந்து சார்ஜ் பாயிண்டிங்கு, பஸ் பே எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து உள்ளே வரீங்க அப்படின்னா எதுக்குமே நம்ம வெளியே போக தேவையில்லை. ஆமாம், ஹோட்டல்ஸ்லேருந்து கடையிலேருந்து எல்லாமே இங்கே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த சேர் வந்து ரொம்ப நிறைய சேர் போட்டிருக்காங்க. 2-3 பேர் தான் உட்காரணும்னு இல்லை, நிறைய பேர் வந்து உட்காந்து பஸ் வர வரைக்கும் நின்று கால் வலிக்காமல் இருக்கிறதுக்காக உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். எனக்கு இருக்கிற சௌரியமே வேறு. இந்த கிராம்பர் இவனை இப்படி நவுத்திட்டு இப்படி உட்காருவேன். அந்த ஒரு இதுக்காகவே இந்த ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயுமே வந்து இந்த மாதிரி வரிசையாக சேர் போட்டிருக்காங்க இங்கே அப்படின்னு. ஆக்சுவலாக நீங்கள் இங்கே உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து யார்கிட்டே நீங்கள் கேட்க தேவையில்ல கடைகள்லாம் எங்கெங்கே இருக்குன்னு. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு போர்டு செப்பரேட்டாக தனித்தனியாக அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு எப்படி சேர் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி உள்ளே இருக்கவங்களுக்குமே வந்து வெயிட் பண்ணணும், அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா இங்கேயுமே நிறைய சேர் அங்கங்கே சேராக போட்டிருக்காங்க. உள்ளே வரவங்களுமே வந்து நின்றுட்டே இருக்கணும், நடந்துகிட்டே இருக்கணும் அந்த அவசியம்லாம் கிடையாது. சேரில் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு உங்கள் பஸ்ஸு வர 1 hour இருக்குது அப்படின்னா உள்ளேயே நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம உள்ளே இன்னும் மேலெலாம் இருக்குது, அங்கெல்லாம் போய் பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டு 98 ஏக்கரில் அமைச்சிருக்காங்கன்றது பிரம்மாண்டமாக தான் இருக்குது. ஆச்சரியப்படக்கூடிய லெவலில் இருக்குது. எது ஒன்று சிறப்பாக செய்திருந்தாலும் ஏதாவது ஒரு குற்றம் குறை இருக்கிறதுன்றத நான் ஒரு போலீஸ் அதிகாரி மூலம் நான் கொஞ்சம் சிரமப்பட்டேன். ஏன்னா
இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டெல்லாம் கட்டி பொதுமக்கள் நிறைய பேர் வந்து போகக்கூடிய இடத்துல நிறைய பேர் கிராமத்துலேருந்து வருவாங்க, வெளியிருந்து வருவாங்க, இங்கேருந்து வருவாங்க. ஆனால் இப்போ நிறைய உணவுக்கூடங்கள் இல்லை. அதனால் எடுத்துன்னு வந்து சாப்பிட்ற இடத்துக்கு சாப்பிடக்கூடிய பகுதின்ற ஒரு இடத்த இவ்வளோ கோடி செலவு பண்ணாலும் ஒரு தனியாக ஒரு பகுதி அமைக்கலைன்றது தான் என்னுடைய வருத்தம். இதை நான் குறையா சொல்ல கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா சாப்பிட்ற பகுதின்ற ஒரு இடத்த சுத்தமாக நீங்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தந்தீங்கன்னா இந்த பெரிய பஸ் ஸ்டாண்டை வந்து சுத்தமாக நீட்டாக இருக்கிறதுக்கு எனக்கு தோணுது. இதை அரசாங்கம் செய்தால் எனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அரசாங்கத்துக்காக. ஏன்னா சாப்பிட்ற பகுதின்ற ஒரு பகுதியை ஏற்படுத்தி அதில் பொதுமக்கள் சாப்பிட்ற பகுதின்னு இருந்தால் ரொம்ப சுத்தமாக இருக்கும். இல்லைன்னா கண்ட இடத்துல சாப்பிடுவாங்க, அங்கங்கே ஏதாவது போடுவாங்க. இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க பாரு அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி போலீஸ்காருக்கோ இல்லை மற்ற அதிகாரிகளுக்கோ தேவைப்படாதுன்றத கருத்தை இங்கே நான் முன்ன வைக்கிறேன். இன்னொன்று என்னன்னா, இங்க வந்து டிரைவர் கண்டக்டர்ஸ்லாம் தங்குறதுக்காகவே வந்து ஒரு டாமெண்ட்ரி வச்சிருக்காங்க. இது வந்து உள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிறத உள்ள இருக்கவங்கள்ட்டே நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் திருநெல்வேலி டு பனிமலையிலேருந்து நான் அரசு உறவு போக்குவரத்து கழகத்தில் நான் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அது இது வரைக்கும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு என்ன சொல்கிறது, ஒரு வெளிநாட்டில் இருந்த அளவுக்கு ஒரு பிரமிக்க வைக்கிது சொல்லப்போனக்கு. ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து இவ்வளோ தூரம் பண்ணது பெரிய விஷயமா இருக்குது. அது திமுக ஆட்சியிலேருந்து நல்லபடியாக பண்ணிக்கிறாங்க சொல்லிட்டேன். இது வரைக்கும் இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் எங்கேயும் பார்த்ததில்லை. ஆனால் இன்னொரு இதுன்னா அப்படி இதை மெயின்டைன் பண்ணணும். அது ஒன்று இருக்குது. கண்டிப்பாக மெயின்டைன் நாங்களும் பண்ணணும். இருந்தாலுமே அவங்க மெயின்டெனன்ஸ் ஆள் போட்டு கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உள்ள எங்களுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெட்டு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ரெஸ்ட் ரூம்ஸ் அதிகமாக இருக்குது. மற்ற இடங்கள்ல கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லா டிரைவர்ஸ் எல்லா கண்டக்டர்ஸுமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க சொல்ல போனதுக்கு. இங்கே வந்து பெண்கள் தங்குமிடம் வந்து இருக்குது. அங்கே ஆண்களுக்கு இருந்த மாதிரி இங்கே வந்து பெண்களுக்கு. பட் இது இன்னும் ஓப்பன் பண்ணல, க்ளோஸில் தான் இருக்குது. பொதுவாக இந்தியாவில் வந்து லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு டாய்லெட் இருக்கிறது ஒரு காமனான விஷயம். ஆனால் முதல் முறையாக வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து இங்கே வந்து டாய்லெட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே பெரிய விஷயம், ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம் கூட. ஏன்னா வந்து பொதுவாக ஆண்கள் பெண்களுக்கு இருக்கும், டிரான்ஸ்ஜெண்டர்களுடைய கோரிக்கையாகவே அது இருந்தது இல்லையா? ஸோ இப்போ வந்து அதை நிறைவேற்றுற விதமாக இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து இந்த டாய்லெட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ரொம்பவே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக. பேர் கோட்டீஸ்வரன், ஏஜ் 65, சீனியர் சிட்டிசன். ஏரோடாமுக்கு ஈக்குவலாக இதை கட்டியிருக்காங்க. சும்மா 400 கோடி ரூபாய் அளவில் கட்டியிருக்காங்க. இது அவர் மட்டும் சுத்தமாக வைக்கணுன்றதில்ல, பப்ளிக் சுத்தமாக வச்சா இது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். 10 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட இதே போல் இருக்கணும். அதுக்கு வந்து பப்ளிக் தான் கோஆப்ரேட் பண்ண வேண்டி, மற்ற யாரும் கோஆப்ரேட் பண்ண அவசியம் இல்லை. அது பிறகு நல்லா டாய்லெட்ஸு லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு எஸ்பெஷலி அந்த இவங்களுக்கு திருநங்கைங்களுக்கு அது போல் செப்பரேட்டாக பண்ணியிருக்காங்க. மாடியில் நல்லா ரூம்ஸ் எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. எந்த பஸ் ஸ்டாண்ட்லுமே இது போல் டிரைவர்களுக்கு கண்டக்டர்களுக்கு தங்குமனம் கொடுக்கல. இந்த ஒரே சென்னையில் தமிழ்நாட்டில் இங்கே ஒண்டி தான் அது போல் கட்டி கொடுத்துருக்காங்க. டிரைவருங்க அவங்க கண்டக்டர்லாம் ஹாப்பியாக ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஏன்னா மற்ற பஸ் ஸ்டாண்டில் பார்த்தாக்க ரொம்ப டயர்டாக 12 ஹவர்ஸ் இப்போ 8 ஹவர்ஸ் வண்டி ஓட்ட பிறகு ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு படுக்கிறதுக்கு இடமே இருக்காது. ஆனால் இங்கே அருமையாக கட்டி கொடுத்துருக்காங்க. நல்ல கேன்டீன் வசதியாக இருக்குது. இன்றைக்கி என்னவோ கேன்டீன் திறக்கலை, அதுதான் ஒரே குறைய தவிர மீதி எல்லாம் நல்லா இருக்குது. நல்லா கிரவுண்ட் சைக்கிள் ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு, அப்புறம் கார் ஸ்டாண்ட், அப்புறம் இந்த ஃப்ரீ டாக்ஸி அதெல்லாம் நல்லா பண்ணிடுறாங்க. அதே போல் புறநகர் பஸ் ஸ்டாண்டும் அருமையாக பண்ணியிருக்காங்க. சஃபிஷியன்ட் லெட்டின் இன்னும் தேவைப்படும்னு நினைக்கிறேன். மக்கள் வர வர இன்னும் கொஞ்சம் சஃபிஷியன்ட் லெட்டின் தேவைப்படும். அது அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு, அந்த மாநகர பஸ் ஸ்டாண்டுக்கு இது இல்லை, கேன்டீனும் இல்லை, ஹோட்டல் எதுவும் இல்லை. அதுக்கண்டி தான் நல்லா. தேங்க்யூ. எஸ்ஐடிசி பஸ் ஏறினா நம்ம உள்ளே போய் ஏறுவோம். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நம்ம சிட்டிக்குள்ளே போகணும் அப்படின்னா எம்டிசி பஸ் ஏறுறதுக்காக இங்கேயே இருக்குது. இங்கே நம்ம சப்வேக்குள்ளே போய் எம்டிசி பஸ் ஏறி சிட்டி உள்ளே வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தாலே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் வேணுமா ரெஸ்டாரண்ட் இருக்குது, கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிடணுமா கோயில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான புக்ஸ் வாங்கணும், ஸ்டேஷ்னரிஸ் வாங்கணும்னா அது இருக்குது.
ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கணும்னா அது இருக்குது, என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் இதுக்குள்ளே வந்தால் மட்டும் போதும், அவ்வளோ ஃபெசிலிட்டியோட அவ்வளோ சூப்பராக வந்து உண்மையாகவே பக்காவாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ டாக்ஸி, இங்கேருந்து நீங்கள் இவ்வளோ தூரம் நடந்து போக வேணாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ டாக்ஸி விடுறாங்க. ஸோ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் சின்ன ரெக்வஸ்ட் என்ன, நான் முன்னாடியே சொன்னதான், இது என்னன்னா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கான வேலையெல்லாம் அவங்க பார்த்தாலுமே நம்ம மக்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி இதை சுத்தமாக வச்சுக்க நம்மளும் கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணணும் ஏதாவது. ஸோ நீங்களும் வந்து குப்பையெல்லாம் கண்ட இடத்துல போடாமல் ரொம்ப நீட்டாக க்ளீனாக வச்சுக்கிறதுக்கான எல்லா கான்ட்ரிபியூட்டும் கொடுங்க. சூப்பராக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். Eleven days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹரிஷ் கல்யாண் மற்றும் MS பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.